This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. குட்டி சாத்தான் அப்படின்றது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம். சாத்தன் அப்படின்றது ஒரு குறில் வார்த்தை, சாத்தான் அப்படின்றது நெடில் வார்த்தை. சாத்தான்ற ஒரு வேர்ட் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியிலிருந்து சாத்தன் அப்படின்ற ஒரு உன்னதமான தெய்வம் இங்க கும்பிடப்பட்டுச்சு. கரிநீலி பெற்ற பொன்மகன் கரிங்குட்டி அப்படின்றாங்க. இந்த கரிங்குட்டி சாத்தன் அப்படின்றது தான் குட்டி சாத்தன் அப்படின்னு ஒரு மாறி மருவி குட்டி சாத்தன் ஆச்சு. சாத்தனுடைய உருவமும் ஐயனார் உருவமும் வந்து 90% சேம். நம்ம ஊர் ஐயனார் பக்கம் பார்த்தீங்கன்னா யானை வாகனமாக இருக்கும், காளை வாகனமாக இருக்கும். சாத்தனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எருவ மாடு ஃபேமஸ் ஆச்சு. இன்னைக்கு குட்டி சாத்தன் வழிபாட்டில் நீங்கள் வந்து களம் எழுதுதல்ன்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். 12 ஈக்குவலாக சதுர வடிவமைப்பில் பிரிப்பாங்க ஈக்குவலாக. அதில் குருதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதை வந்து அப்படியே டோட்டலாக முருகன் வழிபாட்டிலேருந்து வந்தது. திருவண்ணாமலையில் நம்மளுக்கு சிவனுக்கு கோட்டம் இருக்க மாதிரி சிலப்பதிகாரத்தில் புறம்பரையான் சாத்தன் அதாவது பாலசாஸ்தாவுக்கு அங்கே கோட்டம் இருந்ததா இங்கே குறிப்புகள் இருக்கு. முருகனுக்கே ஒரு பேர் இருக்கு, பிரம்மசாத்தன். அது சமஸ்கிருதமாக்கம் பண்ணும்போது பிரம்மசாஸ்தா அப்படின்னு வருது. ஏன்னா பிரம்மனை குட்டி சிறை இருக்கிறதுனால பிரம்மசாஸ்தான்னு சொல்றோம். ஆனால் அதுக்கு பேர் வந்து பிரம்மசாத்தன் தான். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பிரதர், உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் புரோஹித். இந்த ஒரு ஆன்மீகம், இந்த ஒரு பாதையை வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? எதனால இந்த ஒரு பாதை? ஆக்சுவலாக இது ஆன்மீகம்னு டோட்டலாக கிடையாது. ஆனால் வந்து சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்கறது, அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ சைட் பை சைட் கரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் சைட் பை சைட் நான் வந்து இதையும் நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன டாபிக்னு கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்துச்சு. உண்மையா அது அப்படின்றது என்னன்னா, இந்த குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது சாத்தான் கிடையாது, சாத்தன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன வேறுபாடு? குட்டி சாத்தான்னா என்ன, அது என்ன சாத்தன் சாத்தான்னா? ஆக்சுவலாக குட்டி சாத்தான் அப்படின்றது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் நான் சொல்லுவேன். பண்டை தமிழகத்திலிருந்து சங்ககால இலக்கியங்கள்லேருந்து சாத்தன் அப்படின்ற ஒரு தேவதை நம்ம ஏன் ஈவன் சிலப்பதிகாரத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது. சிலப்பதிகாரத்தில் புறம்பரையான் சாத்தன் அப்படின்ற ஒரு சாத்தன் கோயில், அதாவது கோட்டம் இருந்ததா. இப்போ திருவண்ணாமலையில் நம்மளுக்கு சிவனுக்கு கோட்டம் இருக்க மாதிரி குட்டி சாத்தனுக்கு அதாவது பாலசாஸ்தாவுக்கு அங்கே கோட்டம் இருந்ததா இங்கே குறிப்புகள் இருக்குது. இப்போது அந்த சாத்தான்ன்ற ஒரு மிஸ்கன்ஷன் எப்படி நடக்குதுன்னா, சாத்தன் அப்படின்றது ஒரு குறில் வார்த்தை, சாத்தான் அப்படின்றது நெடில் வார்த்தை. இப்போ சாத்தான் எப்போ ஆகுதுன்னா, சாத்தன் அப்படின்ற ஒரு அந்நிய மத கலாச்சாரம் இங்கே வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து அந்த சேத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தமிழாக்கம் செய்யும் போது சாத்தான்னு வருது. ஸோ அப்போ இங்கிருந்த தொன்குடி தெய்வம் சாத்தன் அப்படின்ற தொன்குடி தெய்வமும் அதுவும் மிக்ஸ் ஆகி நிறைய காசிப்ஸ் கிளம்புது. இந்த காசிப்ஸ் மோஸ்ட்டாக எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 18th to 20th centuryக்குள்ளே நிறைய நடக்குது. ஸோ நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து மோதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஒரு சாத்தானுடைய கலப்படம், ஸோ இங்கே வர்ஷிப் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அக்செப்டபிள் கிடையாது. பிகாஸ் அந்த சாத்தான்ற ஒரு வேர்ட் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடியிலிருந்து சாத்தன் அப்படின்ற ஒரு உன்னதமான தெய்வம் இங்கே கும்பிடப்பட்டுச்சு, வணங்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் வந்து இன்னும் அது வந்து ஒரு வாட்டி அது மறைஞ்சு போகுது, இன்னொரு வாட்டி வெளியே வருது, மறைஞ்சு போகுது, வெளியே வருது. பிகாஸ் இங்கே ஆன்மீக பகுத்தறிவு கம்மியாகிடுச்சோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்லை, அது என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சாத்தன் அப்படிங்கிற ஒரு தெய்வம், ஆனால் அதே சாத்தன்ற வார்த்தையை சாத்தான்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சாத்தான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சாத்தான்னா அது ஒரு பேய் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து வருதுல்ல. ஸோ அதுக்கு ஏன் வேறு யாருமே வந்து எந்த ஒரு இது சொல்ல மாட்டுறாங்க, இது வந்து சாத்தான் கிடையாது சாத்தன் அப்படிங்கிற ஒரு மாறுதலோ புரிதலோ ஏன் யாருமே எதுவுமே கொடுக்கல இப்போ வரைக்கும்? ஆக்சுவலாக இதுக்கு யார் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ராமானந்தன் ஒரு ரிசர்ச்சர், அவர் வந்து இதை பற்றி சாஸ்தாவு, குட்டிச்சாத்தன், ஐயப்பன் அப்படின்னு அதோட லீனியேஜ் அப்படியே வந்து ரிசர்ச் பண்ணி 5 years ஆஃப் ரிசர்ச் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. நிறைய இப்போ தங்கப்பன் நாயர் அப்படின்ற ஹிஸ்டாரியன், அவர் வந்து குட்டிச்சாத்தன் அப்படின்றது வந்து ஒரு இம்ப் கிடையாது, அது ஒரு சாத்தான் வகையை சேர்ந்தது கிடையாது. இங்கே இருக்கிற நம்மளுடைய தொன்குடி தெய்வமான சாஸ்தாவை தான் 12 வயதான சின்ன பையன் அது வந்து வீட்டுக்குள்ளேயே குழந்த மாதிரி கும்பிட்றாங்க. அவங்களுக்கு நிறைய செல்வங்கள் பெருகுது. அதை வந்து இன்னும் சீக்ரெசி வந்து இன்னும் வளர்த்து அதுக்குள்ள அது ஒரு தனி ஒரு இதுவாகிடுச்சு. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும். அதாவது
சிவனுக்கு வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த குட்டி சாத்தான், அது சாத்தன், குட்டி சாத்தன்றது ஒரு கடவுள் அப்படின்னா அவங்களோட வழிபாடுலாம் என்னவா இருக்கு இப்போ? இங்க நம்மளுக்கு எப்படி மலைதோறும் வந்து கொற்றவையும் சேவனும் இருந்தாங்களோ, முருகனும் இருந்தாங்களோ, அது அப்படியே அங்க ரெப்ளிகாவா, அது ஒரு மிரர் மாதிரி. அதே சைடில் சேம் கொற்றவை சேம் சேவன் எப்படி கும்பிடப்பட்டாங்கன்னா கரிநீலி அப்படின்னு. சிலப்பதிகாரத்தில் வந்து கொற்றவைக்கு நீலின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்போது கரிநீலி அந்த மலை தேசத்தில் வர ஒரு தேவதை. இப்போ கொற்றவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் தொன்குடிகளோடைய ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த தேவதைகள் இருக்குது. இப்போ தொன்குடிகள் எப்படி வாழ்ந்தாங்க? கற்கால மனிதர்கள் மலையில் இருக்க குகைக்குள்ளே வாழ்ந்தாங்க. குகைக்குள்ளே வாழ்கிறவங்கள சூழின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொற்றவைக்கு சூழின்னு ஒரு பேர் வந்தது. ஸோ இந்த மலை தேசத்தில் குகைக்குள்ளே ஆரம்பித்து அப்படியே மலை ஃபுல்லாக வாழ்ந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி வராங்க, முல்லை நிலத்துக்கு வராங்க. முல்லை நிலத்துலேருந்து மருத நிலத்துக்கு போகிற அந்த கான்செப்ட் தமிழனோட 4 நிலங்கள் பேசும்போது அது வரும். இப்போது முல்லை நிலத்துக்கு கொற்றவை போகிறதுக்கு முன்னாடி இந்த மலை தேசங்கள் எல்லாமே வந்து கொற்றவைக்கு வந்து உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு அந்த மலை தேசத்தில். எப்படின்னா இந்த கல்லடிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இப்போ நம்ம ஊரில் கொல்லிமலை எப்படி மிஸ்டரிஸோ அந்த மாதிரி கல்லடிக்கோடு மலை வந்து ரொம்ப மிஸ்டரிஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து இப்போ எப்படி அண்ணாமலையார் வந்து படுத்திருக்கலாப்புல ஒரு இல்யூஷன் நம்மளுக்கு தெரியுது இந்த அண்ணாமலையே, அதே மாதிரி கல்லடிக்கோடில் காளி படுத்திருக்கிற போல ஒரு இல்யூஷன் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மலை. இப்போ அங்கே வந்து இந்த கொற்றவை வழிபாடு ஸ்டார்ட் ஆகுது, அந்த தாய் வழிபாடு. இப்போ அந்த தாய் தெய்வத்தை அவங்க கரிநீலின்றாங்க. கரிநீலி பெற்ற பொன்மகன் கரிங்குட்டி அப்படின்றாங்க, கரிங்காலியோட பையன். இப்போ கரிங்காலியோட பையன் கரிங்குட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கரிங்குட்டி சாத்தன் அப்படின்றது தான் குட்டி சாத்தன் அப்படின்னு ஒரு மாதிரி மருவி குட்டி சாத்தன் ஆச்சு. ஆனால் மெயின் அவரோட பேர் வந்து கரிங்குட்டி சாத்தன். இப்போ கரிங்குட்டி சாத்தனுக்கு என்ன விதமான வழிபாடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கற்கால தேவதைகள் அப்படின்றதுனால வந்து கல் வைத்து வழிபடுதல் தான், அதுக்கு உருவம் கிடையாது. அன்றைக்கி அவர் எருமை மேலே உட்கார்ந்துருந்தாரா யானை மேலே உட்கார்ந்துருந்தாரா நமக்கு தெரியாது, அது ஒரு கல் வழிபாடு. இப்போ கல் வழிபாடு ஆரம்பிக்குது. முருகனோட வழிபாட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயுத வழிபாடு. ஆயுத வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வைக்கிறது. வேல் வச்சு தான் முருகனுக்கு பூஜை. இப்போ வந்து முருகனுக்கு எங்கேயுமே பலியிடுதலை பார்க்க முடியாது. ஆனால் சங்க இலக்கியத்தில் எல்லாத்துலேயுமே முருகனுக்கு பலி வழிபாடு தான் இருந்திருக்கு. வெறியாட்டுன்னு சொல்லுவாங்க. வெறியாட்டுன்றது முருகனுடைய வெறியை ஆற்றுதல் ஒரு வருஷம். இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா வெறி ஆடுதல், முருகனோட வெறி இறங்கி ஆடுதல். சாமி ஆடுதல்ன்றது வந்து முருகனோட வழிபாட்டில் இருந்து ஆரம்பிக்குது. அப்படி அந்த வெறியாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குட்டிச்சாத்தன் வழிபாட்டில் நீங்கள் வந்து களம் எழுதுதல்ன்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் ஒரு 12 ஈக்குவலாக சதுர வடிவமைப்பில் பிரிப்பாங்க. ஈக்குவலாக பிரித்து அதில் குருதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதை வந்து அப்படியே டோட்டலாக முருகன் வழிபாட்டிலேருந்து வந்தது தான். இது வெறியாட்டு களம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவங்களோட வழிபாட்டு முறை இப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம முருகரோட வழிபாட்டில் பார்க்க முடியல. ஆனால் இந்த முருகர் வழிபாட்டில் எக்ஸாக்டாக நம்மளோட சாத்தன் வழிபாட்டில் இன்றைக்கி பார்க்க முடியுது. பிகாஸ் அது இன்னுமே வந்து வனம் வாழ் மக்கள் தான் அந்த தீட்சையை கொடுக்கறதுனால இன்னுமே அந்த வனம் வழிபாடு இப்போவுமே இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சாத்தன் முருகன் 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஆட்கள் மாதிரி சொல்கிறீங்களே. ஆனால் முருக வழிபாடு அதிகமாக ஆனதுனால தான் இந்த சாத்தன்றது யாருன்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா? அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் முருகனுக்கே ஒரு பேர் இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நம்ம திருப்பூரூர் போகிறோம், சிறுவாபுரி முருகர் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த முருகனுக்கெலாம் வந்து ஆதி பேர் வந்து பிரம்மச்சாத்தன். அவனோட பேர் பிரம்மச்சாத்தன். அது சமஸ்கிருதமாக்கம் பண்ணும்போது பிரம்மசாஸ்தா அப்படின்னு வருது. ஏன்னா பிரம்மனை குட்டி சிறையிருத்துறதுனால பிரம்மசாஸ்தான்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பேர் வந்து பிரம்மச்சாத்தன் தான். இன்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது கேரள மக்களிடையே, அதாவது மலைவாழ் மக்களிடையே. இந்த சில பேர் கொஞ்சம் நாலேஜாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கேட்கலாம். இப்போ அந்த மலை பிரதேசத்தில் இந்த மலபார் பக்கம் போனீங்கன்னா நீலிமலை, அந்த கல்லடிக்கோடு தொடர்ச்சியில் இருக்க நீலிமலை, அந்த நீலிமலை ஒட்டி தான் மருதமலையில் முருகன் இருப்பார். இப்போ அந்த வழிபாடு வரும்போது முருகனை தான் சொன்னலை, சிவந்திருப்பதனால் சிவந்தோன், அது வந்து சோத்தோன்ற லோக்கல் லாங்குவேஜில் வருது. அந்த சோத்தோன் தான் சாத்தனாச்சுன்னும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால முருகர் வழிபாடு அதிகமானதுனால இது கம்மியாச்சு. இல்லை, ஏன் அப்போ இந்த சாத்தன்ற ஒருத்தர் வந்து நம்ம ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியல? கேரளா, நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து கேரளாவை மட்டும் தான் நம்ம சொல்றோமே தவிர்த்துட்டு, இந்த கேரளாவை தவிர்த்து வேற எந்த ஒரு மாநிலத்துக்குமே சாத்தன்ற ஒருத்தர் வந்து தெரியவே இல்லையே இப்போ அப்படி பார்த்தா? அப்படி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் இப்போவுமே நீங்கள் தூத்துக்குடி சைடு போனீங்கன்னா அங்கே வந்து ஐயனார் கோயிலுக்கு போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, சாத்தன் கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க.
பிகாஸ் அவங்க இன்னுமே தமிழ் பேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயனாருக்கு. அவங்க சாத்தன் கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூரிச்சாத்த ஐயனார்னு ஒரு பேர் இருக்குது. அங்கே வந்து அது அந்த மன்னன் வந்து அந்த அவனோட ஆண்ட நிலத்தில் வந்து காவல் இருக்கிறதுக்காக ஒரு தெய்வங்களை வேண்டுறான். அப்போ கனவுல தோன்றி ஐயனார் வடக்கில் நான் காவல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயனார் கூரிய சாத்தன் அப்படின்றது கூரிய சாத்த ஐயனார் அப்படின்றது வரும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவன், பார்வதி, முருகன், ஐயப்பன், அதுக்கப்புறம் ஐயனார் எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்குல்ல, அதே மாதிரி சாத்தனுக்குன்ற ஒரு உருவம் இருக்கா? சாத்தனுடைய உருவமும் ஐயனார் உருவமும் வந்து 90% சேம் தான். இப்போது நம்ம ஊர் ஐயனார் பக்கம் பார்த்தீங்கன்னா யானை வந்து வாகனமாக இருக்கும், யானை வாகனமாக இருக்கும், காளை வாகனமாக இருக்கும், கழுதை கூட சில இடத்துல வாகனமாக இருக்கும், குதிரை வாகனமாக இருக்கும். இப்போது சாத்தனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எருவ மாடு ஃபேமஸ் ஆச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லடிக்கோடு மலை பிரதேசத்தை பற்றி பேசினேன். அப்போ அந்த கல்லடிக்கோடு மலை பிரதேசத்துலேருந்து தாயும் சேயும் இறங்கி வரும்போது அங்கே இருக்கிற கேட்டில்ஸ், அந்த மலைவாழ் கேட்டில்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஒரு வாகனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு தான் அந்த வாகனமாக யூஸ் பண்ணிவிட்டு கேரளா பக்கம் இருக்கிற மொத்தம் 71 மலை வாரங்கள்லேயும் அவங்க போய் தங்குறதாகவும், அங்கே தாயும் சேயும் வந்து ஒரு தெய்வமாக அந்த தாய் சேய் வழிபாடு தான் அந்த கருநீலியும் கரிங்குட்டி சாத்தனும் கேரளா ஃபுல்லாக பரவுறாங்க. குறிஞ்சி நிலம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஆட்சி செலுத்துகிறாங்க, ஈவன் சபரிமலையிலையும். அப்போ வந்து ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு சாஸ்தா கோயில்னு இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து அந்த சாத்தன் கோயில் எல்லாம் சாஸ்தா கோயிலாகவும், கருநீலி கொற்றவை கோயில் எல்லாமே வந்து பத்ரகாளி கோயிலாகவும் பகவதி கோயிலாகவும் இருக்குது. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.